முடியாத சூழலில் கிருபையின் வெளிப்பாடு, முழுகும் சூழலில் கிருபையின் வெளிப்பாடு, முடியாத சூழலில் இது நடக்கவே நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க, கேன்சர் வியாதி குணமே ஆகாதையா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த குறிப்பிட்ட வியாதி பேரலைஸ்ட், நடக்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காது. இவ்வளவு கடன் பிரச்சனை, பிசினஸ்ல லாஸ், வேலை கிடைக்கல, வறுமை, சோதனை, வேதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை அழைத்திருக்கிறவர் ஆண்டவர்னு சொல்லி? தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர். நான் இருந்த ஒரு திருச்சபையில அவர்கள் வந்து சொன்னார்கள், ஐயா, என்னுடைய மகள் திருமணமாகி ஒரே மாதத்துல நகை பிரச்சனை, பிரிஞ்சுட்டாங்க ஐயா. 8 வருஷம் அவ்வளவு வைராக்கியமா இன்னும் திருமணம் செய்து கொள்ளாம இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒரு நாள் நான் ஹாஸ்டல்ல நின்று கொண்டிருக்கிறேன். அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணோட ஒருத்தர் வந்து முட்டி போட்டிருக்கிறார். நான் அந்த திருமணத்தை நடத்தல, எப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி நடந்த திருமணம். நான் நினைச்சேன் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு போல, எப்படி ஜெபம் பண்ணலான்னு போனா அவங்க அப்பா சொல்றாரு, ஐயா 8 வருஷத்துக்கு முன்னாடி வேணான்னு போயிட்டாரு இல்லைங்கய்யா, அவர் திரும்பி வந்துட்டாரு. அல்லேலூயா. சொல்லியிருக்கணும்ல, என்னத்துக்கு நம்ம முடியாதுன்னு நாம் நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம், முடியாது என்று சொல்லி நாம் கைவிடுகிற நேரங்களிலெல்லாம் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில பிள்ளைகளை குறித்து அநேக வாரங்கள், என்னுடைய பிள்ளையை யார் மனம் மாற செய்ய போகிறார்கள், யார் என்னுடைய குடும்பத்தில் இந்த இணைப்பை ஏற்படுத்த போகிறார்கள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய கிருபையை தேடுங்கள். எப்பொழுதெல்லாம் மனித ஆற்றலால் இது முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே,